கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 130வது சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலாம் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்பதாக இங்கே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலாம் அதிகமாக என் ஆத்துமா தேவனுக்கு காத்திருக்கிறது என்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையிலே பலவிதங்களிலே பிரச்சனைகள், பலருடைய வாழ்க்கையிலே பலவிதங்களில் போராட்டங்கள். எப்படி வாழ்வது என்பது தெரியவில்லை. நான் ஏன் வாழ வேண்டும் என்ற பல கேள்விகளோடு கூட இன்றைக்கு அநேகர் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வந்தால் பரவாயில்லை, வாழ்க்கையிலே 2 பிரச்சனை வந்தால் பரவாயில்லை, என் வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கிறது, என் வாழ்நாள் முழுவதும் பிரச்சனையாக இருக்கிறது, நான் எப்படி வாழ்வேன், நான் எப்படி இந்த பூமியிலே வாழ முடியும் என்று சொல்லி பல கேள்விகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற என் சகோதரனே, என் சகோதரியே, நான் ஜெபிக்கிறேன், நான் தேவனை ஆராதிக்கிறேன், நான் சபைக்கு செல்கிறேன், என்னுடைய காணிக்கையை கொடுக்கிறேன், தசமபாகத்தை கொடுக்கிறேன், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன், எல்லாவற்றையும் நான் உண்மையாக செய்கிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே நெருக்கம், என்னுடைய வாழ்க்கையிலே துன்பம், என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையிலே கண்ணீர். எப்பொழுது என் வாழ்க்கையிலே விடியல் உண்டாகும்? இனி நான் என் தேவனை தேடலாமா, இனி இந்த தெய்வத்தை விட்டுவிடலாமா என்று சொல்லி பல குழப்பங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்குத்தான் இந்த வார்த்தையை இந்த அடிமையின் மூலியமாய் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம், எப்பொழுது விடியுமோ என்று காத்திருக்கிற ஜாமக்காரர்களை பார்க்கலாம் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்பதாக. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு காத்திருப்பு இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு பொறுமை என்பது காத்திருக்க வேண்டும். நாம் அனைவருக்கும் தெரிந்த காரியங்கள் தான். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பொறுமை வேண்டும், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே காத்திருப்பு என்பது வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காக காத்திருந்த பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே ஒரு காத்திருக்கிற வாழ்க்கை தான். காத்திருந்து தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய நன்மைகளை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். காத்திருக்காமல் எந்த நன்மையை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. காத்திருக்கும் பொழுது பலவிதமான சோர்வுகள் நமக்கு வரத்தான் செய்யும். ஏனென்றால் வேதத்தில் சொல்லுகிறது, காத்திருக்கிறது, நீண்ட நாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நீண்ட நாளாக நம்ம காத்திருப்பது, பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக நாம் காத்திருந்து நம்முடைய காத்திருக்கும் போது மிகப்பெரிய சோர்வுகள் நம் வாழ்க்கையில் வரும். ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கி பல நாள் நீங்கள் காத்திருந்து சோர்ந்து போயிட்டீங்களா? பல நேரம் காத்திருந்து சோர்ந்து போயிட்டீங்களா? நல்ல ஒரு வேலை கிடைக்குமான்னு பல வருடங்களாக காத்திருக்கிறீங்க, ஆனால் நல்ல வேலை கிடைக்கல. நல்ல சரீர சுகத்தை கிடைக்குமான்னு சொல்லி பல மாதங்களாக காத்திருக்கிறீங்க, சரீரத்தில் சுகத்தை கிடைக்கல. என் பிள்ளைக்கு ஒரு திருமணமாகமானு காத்திருக்கிறீங்க, என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குமான்னு காத்திருக்கிறீங்க. காத்திருந்து மிகவும் சோர்ந்து போயிட்டீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் இன்றைக்கு அவருடைய வார்த்தையை கொண்டு பலப்படுத்துகிறார். என் பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க, நான் உன்னோடு தான் இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், நம்முடைய ஆத்துமா மிகவும் சோர்வு உள்ளதாக இருக்கிறது. விடியுமா என காத்திருக்கிறேன், இருள் விலகுமா என இயங்குகிறேன், மாறுமா என் சோகங்கள், ஆறுமா என் காயங்கள், இடிந்து போன என் வாழ்க்கையை எடுத்து கட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கை ஒரு இடிந்து போன நிலைமையாக இருக்குது ஆண்டவரே. என் வாழ்க்கை ஒரு இடிந்து போன ஒரு நிலைமை போல் இருக்கிறது. இடிந்த என் வாழ்க்கை கட்டப்படுமா? பாழாக்கப்பட்டிருக்கிற என் வாழ்க்கை சரியாக்கப்படுமா? வனாந்தரத்தை போல் இருக்கிற என் வாழ்க்கை வயல்வெளியாக மாறுமா என்று சொல்லி கேள்வியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே,
நீங்கள் ஓயாமல் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறதை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் சிறுமையை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் எளிமையை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் தேவன் நிச்சயமாக அவர் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, உன் வெளிச்சம் விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பப்படும். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கப்படும். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாவான். நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். தேவனை நோக்கி உங்கள் ஆத்துமா அமர்ந்திருக்கிறபடினாலே அவராலே உங்களுக்கு நிறைவான பலன் உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுக்குள் மகிழ்ந்து களி கூறும்படி தேவன் உங்களுக்கு செய்வார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்கள். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையான காரியத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றின கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மாறா போன்ற அந்த கசப்புகளை மதுரமாக மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போன உங்களை கர்த்தர் பார்க்கிறார். ஐயோ, எனக்கு வேலை இல்லை பாஸ்டர், எத்தனை நாள் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் தெரியுமா அந்த வேலைக்காக, என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, இன்றைக்கு நிம்மதி வந்துடுமா, நாளைக்கு நிம்மதி வந்துடுமா, காத்திருந்து என்னால் முடியல, நிம்மதியே இல்லை என் குடும்பத்தில், நான் செத்துடலாமான்ட்டு இருக்கிறேன், இதோ என்னால் முடியல, நான் மரித்து போனால் தான் எனக்கு ஒரு நல்லது கிடைக்கும் என்று சொல்லி மரணத்தை கூட விரும்பி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் மரணத்தை விரும்புகிறீர்கள், ஆனால் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பாஸ்டர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். எப்போ ஆண்டவர் ஆஸ்வதிப்பார்? எப்போ தேவன் என்னை ஆஸ்வதிப்பார்? எப்போ என்னை உயர்த்துவார்? இன்னுமா என்னை உயர்த்தாமல் வச்சிருக்கிறாரு? இன்னும் என்னை ஆஸ்வதிக்காமல் வச்சிருக்கிறாரு? இந்த நிலைமையில் நான் இருக்கிறேன், என்னால் வாழ முடியல, என்னால் வாழவே முடியாது. நான் ஆண்டவரை விட்டுட்டேன், நான் பைபிள் படிக்கிறதை விட்டுட்டேன், ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டேன், சபைக்கு போகிறதை விட்டுட்டேன், நான் இயேசு என்ற தெய்வத்தை நான் நினைப்பது கூட இல்லை என்று சொல்லி பின்மாற்றத்துக்கு நேராக கடந்து போன சகோதரனே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அன்றைக்கு சீசர்களை பார்த்து சொன்னாரே, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா என்று கேட்டார். நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா என்று கேட்டார். இந்த சோதனையை பார்த்து, இந்த பிரச்சனையை பார்த்து, இந்த இல்லாமல் சூழ்நிலையை பார்த்து நீயும் என் சமூகத்தை விட்டு போயிட்டியாப்பான்னு கேட்குறாரு. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் விட்டு போகக்கூடாது, எந்த சூழ்நிலையும் கர்த்தரை விட்டு போகக்கூடாது. அதே சீசர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்கான வழி உம்மிடத்தில் உண்டே, நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே என்று சொல்லி சீசர்கள் கேட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம யார்கிட்டையும் போக முடியாது, எந்த தெய்வத்தை நம்ம தேட முடியாது, எந்த தெய்வத்தினுடைய நாமத்தை நம்ம உச்சரிக்க முடியாது. ஏன்னா நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். கிறிஸ்துவை பின்பற்ற நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து விட்டோம். நாம் எந்த தெய்வத்தையும் நோக்கி முறையிடவும் முடியாது, எந்த தெய்வத்தையும் பின்பற்றவும் முடியாது. இயேசுவை தவிர எனக்கு தேவன் இல்லை. ஏனென்றால் அவர்தான் என்னுடைய தேவன். நீரே என் தேவன் என்று சொல்லி தாவீது சொல்கிறது போல அவர்தான் நம்முடைய தேவன். அவரை தவிர வேறு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. அந்நிய தேவர்களுடைய நாமங்களை என் உதடுகளில் நான் உச்சரிக்க மாட்டேன் என்று சங்கீதக்காரன் தாவீது 16ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறது போல, அப்பா, உங்களை தவிர வேறு எந்த தெய்வத்தை என்னால் பின்பற்ற முடியாது ராஜா. துன்பமானாலும் கஷ்டமானாலும் பிரச்சனையானாலும் போராட்டமானாலும் உம்மை மாத்திரம் எங்களால் பின்பற்ற முடியும். நீர் எங்களுக்கு விடுதலை தாங்கப்பான்னு இன்றைக்கி கேட்கலாமா? கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் விடுதலை நிச்சயமாய் கொடுப்பார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடியல் உண்டாக போகிறது. நிச்சயமாய் விடியல் உண்டாகும். இந்த ஆண்டில் நிச்சயமாய் இந்த ஆண்டு முடிவுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடியலை கர்த்தர் உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். அது தேவனால் அந்த விடியலை உண்டாக்க முடியும். தகப்பனே, இந்த வேலையில் கூட பாரத்தோடு கூட ஜெபிக்கிறேன், கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பலவிதமான காயங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். என் தேவன் காயங்களை கட்டுகிறவர், என் தேவன் காயங்களை ஆற்றக்கூடியவர். இந்த வேலையில் ஒவ்வொருடைய இருதயத்தில் காணப்படுகிற காயங்கள், ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள், ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை நீ செய்வீராக. ஆண்டவரே, ஒருவரையும் கைவிடாதீங்கப்பா. ஐயா, மன நொந்து போய் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, மனதில் பலவிதமான குழப்பங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஐயோ நான் செத்துடுவனா என்ற பயம் எனக்குள்ளே இருக்கிறது, ஐயோ நான் செத்து போய்விடுவனா என்ற ஒரு பயம் எனக்குள்ளே
இருக்கிறது. ஆண்டவரே, பயத்தின் ஆவிகள் ஒவ்வொரு விட்டு வெளியேறுவதாக, பயத்தின் கிரியைகள் ஒவ்வொரு விட்டு வெளியேறுவதாக, பயத்தை கொண்டுவருகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். அப்பா, உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. இதோ எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் அல்லவா? உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருபோதும் ஒரு நாளும் கைவிடாதபடி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை துடையும் ஆண்டவரே, ஒவ்வொருடைய வேதனைகளை மாற்றும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த வேளை ஒவ்வொருடைய கண்ணீரையும் நீ துடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருடைய பாடுகளும் நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையில் அதிசயங்கள் ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் செய்வீராக தகப்பனே. நீர் அற்புதங்களை செய்யுங்க. 130 சங்கீதம் 6 வசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேற கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.